ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல ஒரு அருமையான சுவையான கொண்டக்கடலை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஒரு சில பொருட்களை வேக வைக்கும் போதே சேர்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலை சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே அபாரமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு முன்ன நாள் இரவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலையை 2 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 10 மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக துருகின இஞ்சி சேர்த்துக்குங்க. இஞ்சி சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். சீக்கிரமாக நல்ல கடலை பூ போல் வெந்து வரும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அந்த கடலை நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. வெயிட் வச்சிடலாம். மேலே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. அதனுடைய ப்ரெஷர் இறங்கட்டும். வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் இறங்கிருச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ கடலை நல்ல பூ போல் வெந்திருக்கு. அதுக்கடுத்து தான் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகா உடைச்சி விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, துருகின இஞ்சி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக கேரட் துருகல் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக தேங்காய் துருகல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் துருகல் சேர்த்த பிறகு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவிங்க. அவ்வளோதான், நம்முடைய சுவையான கடலை ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒரு ஃப்ளேவரோட மசாலா கொண்ட கடலை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு சேர்க்கல, இது மட்டுமே போதும். இதுவே நல்லா தான் இருக்கும். கொண்டக்கடலை இந்த மாதிரி செய்யும்போது நல்ல பூ போல் அருமையாக வெந்து வரும். முக்கியமாக நம்ம வீட்டில் பெரியவங்க, வயசானவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களால கொண்டக்கடலை சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. ஒன்று செரிக்காமல் போயிடும், இல்லைன்னா பல்லுக்கு மையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுங்க. பல்லுக்கு ரொம்ப எளிமையாகவும் மைய செய்யும். அதே சமயத்தில் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.